Hello guys, welcome back to my channel Vinny's Voice. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனானா ஸ்வீட் தான் அது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பழம் தான் எடுக்கணும்னு கிடையாது, எந்த பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இது வேணாலும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவு, இல்லை உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், கரும்பு சர்க்கரை. அதை வந்து இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பனானா பேஸ்ட், அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1-2 அந்த கட்டிகை இருந்திருக்கும் இல்லையா, சர்க்கரை கட்டி, அதெல்லாம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தோசை கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில், இல்லை உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் போட்டு கொஞ்சமாக மேலே நெய் தடவி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த பழத்தில் வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் see you, bye.